ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பைக்கில் லாங் ட்ரைவ் போக போகிற இடம் ஹலபேடு. என்னப்பா ஹலபேடு எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? ஹலபேடு சூப்பரான பிளேஸ் ஆக்சுவலி. இது ஏர்லி மார்னிங் போனதா இன்னும் நல்லா இருந்துக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம போகிறப்ப 10 o'clock ஆயிடுச்சு. ஆனால் அந்த டைம் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. வெயிலுக்கு ஆள் சூடு தாங்க முடியல. தியாவாச்சு பரவாயில்ல, சாக்ஸ் போட்டிருக்கா. இங்கே வர என்னால் நிற்கவே முடியல. இங்கே வர ஹலபேடில் பாரு, அந்த சிற்பம் இதெல்லாம் எவ்வளோ நுணுக்கமாக இருக்குது பார்த்தியா? ஒரு சிற்பமும். ஆனால் அதில் பார்த்தீங்களா, அந்த சிற்பம் எல்லாம் நார்மல் கல் இல்லாமல் ரொம்ப அந்த ஃபைன் பாலிஷ்டு கல் மாதிரி இருக்குல்ல. இந்த ஹலபேடு ஃபுல்லாகவே எல்லாம் சலவை கல்லால் செய்யப்பட்ட சிற்பங்களுக்கு பேர் போனது. உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி ஹிஸ்ட்ரி தெரியுமா? எனக்கு பெரிய ஹிஸ்ட்ரி எதுவும் தெரியாது. விக்கிபீடியாவில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஹலபேடு அப்படின்னா தமிழில் பழைய வீடு அப்படின்னு அர்த்தம். இது வந்து போசாளர் மன்னர்களுக்கு கட்டடக்கலைக்கு சான்றாக இருக்குது. இந்த ஹலபேடுங்கிறது இரட்டை கோவில்ப்பா. ஓகே, ரெண்டுமே சிவன் கோவில் தான். ஆனால் வந்து இந்த மாலிக் கபூர் அப்படிங்கிற மன்னன் வந்து படையெடுத்து தாக்கிட்டே இருந்தனால இந்த நகரத்தை கைவிட்டுட்டாங்க. அதனால் இந்த கோவில் வந்து முற்று பெறல. மீதி இருக்கிற கோவிலை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், 2 சிவன் கோவில் இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரே ஒரு நந்தி சிலை மட்டும் வெளியே இருக்கும் பாரு. பெரிய நந்தி சிலை இருக்கா? அந்த நந்தி சிலை வந்து 2 சிவனுக்கு சேர்த்து ஒரே சிலையாக வச்சுருக்காங்க. ஓகே, நான் 2 நந்தி சிலை இருக்குன்னு நினச்சேன். குட்டி நந்தி சிலை ஆக்சுவலி. என்னப்பா இது? இப்போதான் கோவில் திறக்கவும் செய்கிறாங்க. நம்ம வரப்ப கோவில் ஓப்பன் ஆகலைல்ல. அவங்க போட்டி இருந்துச்சு, இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இதுதான் அந்த பெரிய நந்தி சிலை, கரெக்டா? கரெக்ட். இந்த வெளியே இருக்கிறது தான் அந்த பெரிய நந்தி சிலை. ஆனால் அதை சுற்றி சுற்றி தான் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோகிராஃபிக்கு தான்ப்பா ஹலபேடு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா அங்கே இருக்க சிற்பம் எல்லாமே நின்று ஃபோட்டோ எடுத்து வீடியோ போடுறதுக்கு தான் இங்கே பெரும்பாலும் வர்றதே மக்கள். ஏன்னா அந்த சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமான சிற்பங்களாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். சிவன் எப்போவுமே நம்ம கூட வந்துட்டே இருக்கிறவர். ஆமாம், சிவன் சாமியை தரிசிச்சுக்கோங்க எல்லாரும் வித் நந்தியோட. அவர் என்னைக்கு விடக்கூடாது. இதுதான் அந்த ஹலபேடு வெளியே இருக்கிற சிற்பங்கள். ஆனால் மோஸ்ட்லி எல்லாம் டேமேஜாக இருந்துச்சு. என்னப்பா? ஆமாம், மோஸ்ட்லி ஏன்னா ரொம்ப பழைய காலத்தில் இருக்குல்லப்பா. அப்புறம் இன்னும் ஆனால் நல்லா காப்பாற்றி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கர்நாடகாவில் ஹாசன் மாவட்டத்தில் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான சுற்றுலாத்தலம் இங்கே. அதனால் நல்லா மெயின்டனும் நல்லா பண்ணியிருக்காங்க. சுற்றி பாரு, கார்டனிங்லாம் கொஞ்சம் நல்லா வச்சுருக்காங்க. கார்டனிங் சூப்பராக இருந்துச்சு, நல்ல க்ரீனரியாக இருந்தது. நானும் தியாவும் கூட அங்கே கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஃபுல்லாக நல்லா ஓடி ஆடி விளாட்றதுக்கு. குழந்தைங்களுக்கு கோவிலை விட அந்த சுற்றி விளாட்றதுக்கு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. பெரியவங்க நமக்கு தான் அந்த கோவில் அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீங்களும் எல்லோரும் ஹலபேடு போங்க. அந்த சிற்பங்கள்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த வரலாறுலாம் தெரிஞ்சுக்கங்க. அங்கேயே லோக்கல் கைடெல்லாம் நிறையா இருக்காங்க. உங்களுக்கு சிற்பங்களை பற்றிலாம் ஆர்வம் ஜாஸ்தி இருக்குன்னா அவங்களுக்கு சம் அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா அவங்களே அதை ஹிஸ்ட்ரி எல்லாமே எக்ஸ்பிளைனும் பண்ணுறாங்க. உண்மையாக போனதில் ஒரு நைஸ் பிளேஸ். தேங்க்யூ.